இந்த வரவேற்பின் மூலம் எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்னாலும் இந்த 3 வார்த்தைகள் சொன்னதன் மூலம் நான் தமிழர்களை, என் உறவை, இந்த அரங்கத்தை வணங்கிவிட்டேன் என்றே பொருள். இருப்பினும் முதலில் நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி, உள்ள உட்கார்ந்திருந்த மாணவர்கள்கிட்ட பேசும்போது வழக்கமான அரசியல்வாதிகள் கொஞ்சம் பதட்டமாக இருப்பாங்க. நான் அப்படி இல்லை. ஏன்னா நான் என்னையே மாணவனாக நினைத்து கொண்டிருப்போனால எனக்கு இவங்க கூட இருக்கிறது கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். எனக்கு அசௌகரியம் ஒன்றும் இல்லை. ஆக உள்ள இருக்கும்போது எப்படி இருக்கு எல்லாம் போது எங்களுடைய கட்சியின் ஜெனரல் செக்ரட்டரி அவர்கள், சார் ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்காங்க சார் அப்படின்னாங்க. இதெல்லாம் நாங்கள் உங்களை பற்றி புறம் பேசியது. இப்போ நேரம் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? உங்களுக்கு அப்படி ஒரு பேர் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் இதை தொடர்ந்து செய்வீர்கள் நீங்கள். அதனால் நான் அதை சொல்லணும். உங்களை வேணா அவங்க திட்டிகிட்டு இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கணும்னு. ஏன்னா அது பத்தாதுங்கிறதுனால சொல்லியிருப்பாங்களே தவிர அவங்களும் உங்களை கட்டுப்படுத்தி கண்டிப்பாக இப்படித்தான் நடந்துக்கணும், இப்படித்தான் நீங்கள் இருக்கணும்னு சொன்னவங்களே பக்கத்தில் இருந்து பெருமிதமாக சிரிச்சுக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். ஆக அந்த பெருமை உங்களைத்தான் சாரும். தாளாளர் அவர்களும் உங்கள் செக்ரட்டரி என்று நீங்கள் அழைத்து கொண்டிருக்கும் எங்கள் ஸ்ரீபதி அவர்களும் எல்லாருமே பெருமையாக உங்களை பற்றி பேசிட்டாங்க. சரி, நம்ம ஸ்ரீபதி நடத்துகிற காலேஜ் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன்னா ஸ்ரீபதியை நான் தனியாக கூட சந்திச்சுக்கலாம். நான் உங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறேன். காரணம், இன்னும் நிறைய அரசியல்வாதிகள் அவரவர்கள் அரசியலை மாணவர்களிடம் தைரியமாகவும் நேர்மையாகவும் பேச வேண்டும் என்று நினைப்பவன் நான். ஏன் இப்படி சொல்றேன்னா, ஒரு 10 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறாங்க, அல்லது கம்மியாக கூட இருக்கலாம். நான் பள்ளிகளுக்கு சென்று பேசுவது பிடிக்காமல் ஒரு அரசு ஆணையை பிறப்பித்தார்கள். அதாவது எந்த அரசியல்வாதியும் காலேஜுகளில் பேச போகக்கூடாது என்ற சட்டத்தை கவர்மெண்ட் ஆர்டராக ஒரு பேப்பரில் அடித்து இந்த மாதிரி காலேஜுக்கெல்லாம் அனுப்பிச்சாங்க. நான் அந்த பேப்பரை பார்த்தேன். சரி, இதனால் என்ன, வெளியே மக்கள்கிட்ட பேசிக்கலாமே, மாணவர்கள்ட்ட பேசலைன்னா என்னன்னு நானும் விட்டுட்டேன். அது தப்பு என்பதை நான் உணர்கிறேன். உங்களுக்கு அரசியல் புரியலன்னா எதிர்காலத்திற்கு அரசியல் புரியாமல் போய்விடும் என்பதுதான் பொருள். நீங்கள் தான் நாளைய தலைவர்கள். நான் என் கட்சியில் மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு காலேஜிலையும் நான் தலைவர்களை தேடி போயிட்டு இருக்கேன். என் கட்சியில் தலைவர்கள் தான் இருக்கணும்னு நான் நம்புறேன். நான் அவங்க சொல்லிப்பாங்க, ஒரு பணிவின் காரணமாக நாங்கள்லாம் தொண்டர்களாக, நானே தொண்டர் தான். அப்ப எல்லாருமே தலைவனா இருக்கு, நான் தலைவனா வரலையா? அந்த மாதிரி நீங்களும் தலைவனா வரணும் என்று நினைக்கும் ஒரு பக்குவம் எனக்குள் ஏற்படுத்தப்பட்டது என்றால் தான் அது உண்மை. எனக்கு அரசியல் கற்றுக் கொடுத்தவர்கள் என் தந்தை போன்றவர்கள், அவர்களின் முன்னோடி போன்றவர்கள், அண்ணா போன்றவர்கள், பெரியார் போன்றவர்கள், அந்த அரசியலை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் தான் அரசியல் எனக்கு தொழில் அல்ல என்கிறேன். பெரியார் சொன்னதை இங்க சொல்றேன். நான் முழு நேர அரசியல்வாதி என்று எவனுமே இல்லை என்றார். அவருக்கு வயசு இருக்கு, எவனுமே இல்லை என்று சொல்லலாம். நான் சொல்றேன், யாருமே இல்லை. ஏன்னா உங்க குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு, உங்க கடமைகளை மறந்துட்டு
மக்களுக்காக பணி செய்கிறேன்கிற நாடகம்லாம் ஆடாதீங்க. அவன் தான் உண்மையான தொழில் அரசியல்வாதி. மக்கள் சேவை என்பது ஒவ்வொருத்தருடைய கடமையும். உங்க காலேஜில் ஒரு இடத்துல அசிங்கமா ஏதாவது குப்பை கிடந்ததுன்னா பொறுக்கி போடுறது உங்க கடமை நீங்க நினைக்கிறீங்கல்ல. உங்க காலேஜில் ஒரு தப்பு நடந்தா அதை தட்டி கேட்க வேண்டியது உங்க கடமைன்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல. அந்த மாதிரி நீங்க நாட்டையும் நினைச்சிட்டீங்கன்னா நாடு இப்படி இருக்காது. நான் யாரையோ குறை சொல்றேன், இந்த அரசியல்வாதி கெட்டவன், அந்த அரசியல்வாதி, எல்லாரும் கெட்டவன் தான், நீங்க உள்பட. சான்ஸ் கொடுத்தா எல்லாரும் கெட்டவங்க தான். கூடாதுங்கிற ஒழுக்கத்தை நீங்கள் தானே ஏற்படுத்த வேண்டும். ஒருவனிடத்தில் அந்த ஒழுக்கம் இல்லைன்னா நீங்க தானே தட்டி கேட்கணும். அது பெரியவங்க பார்த்துப்பாங்க. இனிமே நீங்க தான் பெரியவங்க, அதை புரிஞ்சுக்குங்க. ஏன்னா எத்தனை நாள் நீங்க எப்படி காலேஜுக்கு போக ஏது வழின்னு தினமா கேட்டுக்கிட்டு இருக்க முடியும்? தெரிஞ்ச வழி நீங்க தான் தைரியமா நடந்து போகணும். உங்களுக்கு எல்லாரும் காட்டிட்டாங்க. இந்தியா செல்ல வேண்டிய வழி என்பது உங்களுக்கே தெரியும், உங்கள் பாடங்களில் வருகிறது. நீங்க தான் அதை இட்டுக்கிட்டு போறவங்களே தவிர நாங்கள்லாம் உங்களுக்கு வழி சொல்ல காத்திருக்கோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எங்கள் கட்சியில் இருக்கிறவங்க படித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, என்ன மாதிரி படிக்காதவங்களும் இருக்காங்க. ஆனால் எங்களை எல்லாம் ஒன்றாக இணைக்கும் ஒரே விஷயம் என்ன தெரியுமா? ஏதாவது ஒன்று, நான் பொழைச்சிட்டேன், ஆனால் என்னை சுற்றி இருக்கும் மக்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு தான் போகணும். டெய்லி இங்கே குழியாக இருக்கு, குண்டா இருக்கு, இங்கே ஊழல் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறது போதாது. நான் அதில் எந்த அளவுக்கு பங்காற்றி இருக்கிறேன். என் ரோடு பள்ளமா இருக்குன்னா அதுக்கு நான் காரணமா என்று யோசித்து பாருங்கள். கண்டிப்பா நீங்களும் காரணம். எங்க அரசியல்வாதி மோசமா இருக்கான், அவன் லஞ்சம் வாங்குறான் அப்படின்னா அதுல உங்க கையும் இருக்கு. கொடுக்கிற கை இருந்தா தான் வாங்குற கை நீளும். ஞாபகம் வச்சுங்க. அப்படி இருக்கும்போது அப்ப எல்லாரும் நல்லவங்க தானே, நம்ம வேலையை பார்த்துட்டு சந்தோஷமா இருந்துடலாம்னா இருக்க முடியாது. டெய்லி பசிக்கும், டெய்லி சாப்பிடணும். அதே மாதிரி ஒரு டெய்லி ருட்டீனாக இருக்க வேண்டும் உங்களுக்கு அரசியல். கவனிக்கவாவது செய்யுங்க. யாராவது பார்த்துப்பாங்கன்னு விட்டீங்கன்னா யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. திடீர்னு ஒரு நாளைக்கு தலையில இடி விழும்போது தெரியும், ஏன் விழுதுன்னு கேட்பேங்க. ஓ, நீங்களா தானே இங்கே கீழே இருந்த மண்ணை வாரி தலையில் தூக்கி போட்டீங்க, நீங்க தான் காரணம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் வழிபோக்கன். உங்களுக்கு நான் சொல்லுவது, நீங்கள் இந்த முழு நேர அரசியல் என்னங்கிறத நான் விளங்கி சொல்லிடுறேன். அவர் ஒன்று சொல்றாரு, இவர் ஒன்று சொல்றாரு, அந்த மாதிரி ஒன்று இல்லவே இல்லைங்கிறாரு. முழு நேர அரசியலுக்கு அவர் வந்திருந்தால் சீஃப் மினிஸ்டர் ஆயிருப்பாருங்கிறாரு அவரு. நான் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்காக வரலைங்க. நான் சினிமாவுக்கு வந்த போது நட்சத்திரமாக வரல, சினிமாவுக்கு வந்த போது டைரக்டராக வரல. என் தகுதி காரணமாக நட்சத்திரமானேன், டைரக்டர் ஆனேன். ஆரம்பிக்கும் போதே நான் தான் நட்சத்திரன்னு கையை காட்டிட்டு வரவன் யாராக இருந்தாலும் அவன் விவரம் தெரியாதவன் என்றுதான் பொருள். அதற்கான தகுதி வரும், அதை நீங்கள் கொடுக்க வேண்டும், அப்ப பார்த்துக்கலாம். அதுவரை நான் 45 வருடங்களாக என்ன செய்து கொண்டிருந்தேனோ அதை தொடர்ந்து செய்வேன் என் மக்களுக்காக. என்ன தெரியுமா முழு நேர அரசியல்? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வரும்போது சுட சுட 30 நாள் ஓடிட்டு அதுக்கப்புறம் உங்க வேலையை பார்த்துட்டு போறீங்களே, அது கண்டிப்பா முழு நேர அரசியல் இல்லை. அது ஒரு திருவிழா, ஒரு எலெக்ஷன் திருவிழா, அவ்வளவுதான். அந்த அரசியல் பண்ண வரல மக்கள் நீதி மையம். ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது மினிமம் ஒரு 70 வருஷமாவது இருக்கிற மாதிரி யோசிக்கணும். நான் 100 வருஷமா யோசிச்சிருக்கேன். அதை 200 வருஷமாக்க வேண்டியது உங்க பொறுப்பு.
நீங்க இல்லாம அதற்கு ஆயுள் கிடையாது. உங்கள் மூச்சு இல்லாமல் அந்த கட்சிக்கு ஆக்சிஜன் கிடையாது. அப்ப கட்சிக்கு ஆள் சேர்க்க வந்தீங்களா? நீ எந்த கட்சிக்கு வேணா சேருங்க, ஆனால் அரசியல் பழகுங்கள். அது வெறும் இந்த கையில் ஒரு புள்ளி குத்துறாங்களே, நகம் வளர வளர நீந்த நுனிக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரிதான் அப்படியே நினைவும் நகன்று போயிடும். அது அரசியல் அல்ல, அது அரசியலில் ஒரு பகுதி. வருடம் பூராக காலம் பூராக உங்களை தாக்கும் அரசியலை நீங்கள் கேள்வி கேட்கவில்லை என்றால் நீங்கள் அரசியல் பழகவில்லை. அரசியல் உங்களை பழகி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் முடிவு. உங்களுடைய வீக்னஸஸ் எல்லாம் என்ன? இவை எந்த சுவிட்சை போட்டா இந்த லைட் எரியும், எந்த துண்டை தட்டி விட்டா இந்த ஓட்டு விழுகும், இதையே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் காரில் வரும்போது பார்க்குறேன், ஐயோ இங்கெல்லாம் ஏழ்மை ஜாஸ்தி இருக்கே அப்படின்னு தான் பார்க்குறேன். ஒரு தொழில் ரீதி அரசியல்வாதி அடடா இவ்வளவு ஓட்டு சதறி கிடக்க இங்க அப்படின்னு தான் பார்ப்பான். அவனுக்கு ஏழ்மை கண்ணில் படாது. இன்று ஏழ்மை பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில். எல்லா கட்சிகளும் அதற்கு காரணவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதில் நாமும் ஒருவராக இருந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நிகழும் அரசியலிலிருந்து எவ்வளவு தூரம் தள்ளி நிற்க முடியுமோ நின்று கொண்டிருக்கிறேன். நிகழும் அரசியல்னா அரசியலுக்கே வர மாட்டீங்களா? சில பேர் சொல்றாங்க நீங்க விட்டுட்டு போயிட்டீங்கன்னு. 45 வருஷமா விட்டுட்டு போயிட்டேன்னு அர்த்தம். நாங்க விட்டுட்டு போற ஆள் இல்லை. 40 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறத தொடர்ந்து செய்ய போறோம்னா அதுதான் எங்கள் அரசியல். 5 வருடத்துக்கு ஒரு நடக்குது, அதுலயும் நாங்க இருப்போம். புரியுதுங்களா? அதுக்கு அர்த்தம் என்ன? நாங்களும் இருப்போங்கன்றது பிரசன்ட் சார் சொல்றது இல்லை. எங்களை தவிர்த்து விட்டு நீங்கள் அரசியல் செய்ய முடியாது என்ற நிலைமையை ஏற்படுத்துவோம். காரணம், நாங்கள் மக்களின் உண்மையான பிரதிநிதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அதனால் எங்களை தவிர்த்து விட்டு இந்த அரசியல் நிகழாது. இன்னும் எம்என்எம் இருக்கா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு சொல்ற பதில் அது. 2000 நாங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எம்என்எம் இல்லை. ஆனா ஆள் இருந்தது, சிந்தனை இருந்தது, சித்தாந்தம் இருந்தது. அது உருவாகி உருப்பெற்று நடைபோட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இன்னைக்கு நான் அரசியல்வாதியானா இந்த அரங்கத்தில் எத்தனை பேர் அரசியல்வாதியோ அந்த கூட்டத்தில் நானும் அரசியல்வாதி. ஆனா எந்த மாதிரி அரசியல்ங்கிறத நான் முன்னாடியே உங்களுக்கு விளக்கி சொல்லிட்டேன். இதுதான் இனி நிகழ வேண்டிய அரசியல். இல்லைன்னா ரொம்ப காக்கரோச் தொல்லை ஜாஸ்தி ஆயிரும் நாட்டுக்கு. எல்லா ஸ்டேட்லயும் வரும். அது நடக்காம இருக்கணும்னா நீங்க தான் அதை சுத்தமா வச்சிருக்கணும். ஸ்வச் பாரத்னா நம்ம தான் சுவிட்சு நம்ம கையில. ஸ்வச் பாரத்துக்கெல்லாம் சுவிட்சு நம்ம கையில தான் இருக்கு. அதை நாம தான் செய்யணும். அதை செய்வோம். உங்ககிட்ட எல்லாம் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இப்போ எல்லாரும் கிண்டல் அடிக்கிறாங்க. இவங்க எல்லாம் இப்போ எல்லாம் இந்த யூடியூபே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, உலகம் தெரிய மாட்டேங்குதுன்னு. சினிமாவை பற்றியும் அப்படி தான் சொன்னாங்க. எந்த சினிமா பார்க்குறீங்கிறது முக்கியம், எந்த யூடியூப்பை பார்க்குறீங்கிறது முக்கியம். சும்மா ஊர் வம்பு யார் அடித்தான்னு கொஞ்ச நேரம் தெருவில் போகும்போது கூட யாராவது 2 பேர் அடிச்சுக்கிட்டா நின்று பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்புறம் கடிகாரத்தை பார்க்கும்போது தான் தெரியும் இது என்ன பைத்தியகாரத்தனம். 2 பைத்தியக்காரங்க அங்கே அடிச்சுக்கிறாங்க. அதை நின்று வேடிக்கை பார்த்தேன், என்ன வேலையை விட்டுட்டு நான் எவ்வளோ பெரிய பைத்தியக்காரன் அப்படின்னு தோண 1 மணி நேரம் ஆகும். ஏன்னா நீங்கள் வேலைக்கு போய் சேரும்போது 1/2 மணி நேரம் லேட்டாக இருக்கும். அப்போ வாங்குறீங்க பாருங்க திட்டு, அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. இது திட்ட ஆள் இருக்காது. சில சமயம் அது பேங்க் பேலன்ஸாக குறையும். ஏன்னா இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, அது நஷ்டமாகும் உங்களுக்கு, இல்லை மார்க்கு குறையும். இதை நான் சொல்லி மிரட்டல. நீங்கள் பரீட்சையில் பாஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான ஊக்கிகளும்
யோசனைகளும் கூட யூடியூப்ல இருக்கு. வழி தெரியாம நீங்க திண்டாடும் போது உங்களுக்கு வழிகாட்டி கொடுக்கிற கூகுள் மேப்பும் அதில் தான் இருக்கு. நீங்க அதை பயன்படுத்திங்க. நான் அது புதிய கருவிகள், அதை எதையும் தொடக்கக்கூடாதுங்கிறத நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, புதிய கருவிகள்னு கொண்டாடப்பட்டவை எல்லாம் போகி பண்டிகை எல்லாம் காணாம போயிடும். ஆக உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன கதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஒரு பெரிய கார்பரேஷன். முதல்ல கம்ப்யூட்டர் வந்த போது அங்கே வேலை பார்த்தவங்கலாம் வெளியே வந்து கொடி பிடிச்சிட்டாங்க. கம்ப்யூட்டர் வந்தால் இந்த பில்டிங்கே இருக்காது, எங்களுக்கெல்லாம் வேலை போயிடும் அப்படின்னாங்க. இன்னும் நிற்கிது அந்த பில்டிங் அங்கே. அவங்களுக்கு பேர் ஆங்கிலத்தில் லட்டைட்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. பிரிண்டிங் ப்ரெஸ் வந்துட்டா கூட அது வரக்கூடாதுன்னு தடுத்தவங்க. கம்ப்யூட்டர் வந்த போதும் அவங்க தான் தடுத்தவங்க. அவங்க பேர் லட்டைட்ஸ்ன்னு வச்சுருக்காங்க. அது எல்லா துறையிலும் இருக்கும். சினிமாவில் ஃபஸ்ட்டு சேனல்ஸ், தொலைக்காட்சி சேனல்ஸ் வந்த போது என்னுடைய குருநாதரே எதிர்கட்சிக்கு போயிட்டார், அது வரக்கூடாதுன்னு. ஸோ நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை என்னால் அழுத்தி சொல்ல முடியலன்னா, நம்ம சொல்கிற கருத்தில் ஒரு அவமரியாதை எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்ச நேரம் அடக்கி வாசித்தேன். ஆனால் பிறகு உண்மை வெளிப்பட்டுத்தானே தீரும். கண்டிப்பாக அது வந்துருங்க, அதை தடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. அப்போ மாத்திரம் கொஞ்சம் நான் சுயமரியாதை கருதி அது கேட்க முடியாதுங்கன்னு சொல்லிட்டேன் நான். ஆனால் எதிர்கட்சியில் இருந்தவர் எங்கள் அப்பா மாதிரி என்னுடைய குருநாதங்கிறதுனால என்னை மன்னிச்சிட்டாரு. பல பேர் என்னை அப்போ மன்னிக்கலை. ஆனால் அவங்கெல்லாம் இப்போ அந்த சேனல் மூலமாக பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஓடிடி மூலமாகவும் தான். என் படத்தை பேன் பண்ணாங்களே, ஓடிடி வந்தால் தமிழ் துறையே கெட்டு போயிடும்னு. இப்போ துறையுடைய கைத்தடி ஊன்றுகோலாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம். இனியும் இருக்கும். என்டர்டைன்மெண்ட்டுடைய பேஸ் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்து படித்த படிப்பு, அதற்கான தேவைகள் மாறி மாறி தேவைப்படுமே தவிர தேவை இல்லாமல் கூட போகலாம். ஆக அப்ஸ்கேல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். முடிஞ்சிட்ட டிகிரி வாங்கிட்டா அவ்வளோதான், முடிஞ்சது. இந்த பகுதி நம் வாழ்க்கையின் கற்கும் படலம் முடிந்ததுன்னு நீங்கள் முடிவு பண்ணிடக்கூடாது. ஸ்கில் செட் டெவலப்மெண்ட் தான் இந்தியாவின் 2வது சுதந்திர போராட்டம் என்று நம்புபவன் நான். You must develop your skills even after your degrees, and degrees may not matter in future. அதுக்கு வேற ஏற்பாடு இவங்களும் பண்ணுவாங்க, நீங்களும் பண்ணுவீங்க. And extra mural education is going to proliferate. இன்னும் நிறைய வரும். காலேஜ் போன்ற இடங்களில் கற்பது போக கற்பதற்கு வேறு இடங்களும் தோன்றிக்கொண்டே இருக்கும். அதை மறந்துடாதீங்க. நீங்கள் இந்த நிரந்தர மாணவன்கிறது ஏதோ நான் செய்யும் தியாகம் மாதிரியும் பெருமுனைப்பு மாதிரியும் சொல்கிறாங்க. சுயநலம் காரணமாக நான் கற்றுக்கொண்டே இருக்கிறேன். ரொம்ப சுயநலம் எனக்கு. எப்படியாவது வாழ்க்கையில் தோற்று போயிடக்கூடாதுங்கிற சுயநலம் உண்டு எனக்கு. அதனால் நான் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்கிறேன். தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருங்கள் என்பது மாணவர்களுக்கான அறிவுரையாக நீங்கள் தவறாக நினைத்து கொள்ளக்கூடாது. மனிதர்களுக்கான அறிவுரையாக நீங்கள் அதை ஏற்க வேண்டும். The ascent of man is because of his skills. அந்த ஸ்கில் செட் டெவலப்மெண்ட்டுங்கிறது நாம் கொரில்லாவாக இருந்த போது கூட நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. சரியான பள்ளி அமைப்பு என்று ஒன்று வரவில்லையே தவிர தான் பெற்ற ஞானத்தை அடுத்த தலைமுறைக்கு நீட்டுவது நம் கடமை. அதுதான் வழி, அதுதான் இயற்கை, அதுதான் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஏஐயை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் எப்படி சாலையை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் சாலைக்கு விதி இல்லாமல் இருந்ததென்றால் விபத்து மட்டுமே மிஞ்சும். ஏஐக்கு நம்மை கெடுக்கும் பலமில்லை. ஆனால் ஏஐயினால் கிடைக்க போகும் நலன்களை எல்லாம் நாசமாக்கும் திறன் நம்மிடம் இருக்கிறது.
அந்த திறனுடைய அடிநாதம் என்னன்னா பேராசை தான். அதுவும் தனியாக ஒரு 5 வியாபாரி இவனுங்களுக்கெல்லாம் இன்னும் ஏஐன்னா என்னன்னு புரியல. அவங்களுக்கு புரியறதுக்கு முன்னாடி சக்கையாக புழிஞ்சிருவான் இவங்க கிட்ட இருக்கிற காசையெல்லாம். அப்படின்னு நினைக்கிறவன் தான் வியாபாரி. அவன் கையில் மட்டுமே ஏஐ போகாமல் பாதுகாக்க வேண்டியது உங்கள் கடமை, மாணவர்களின் கடமை, அரசியலுக்கு நிகரான ஒரு கடமைன்னு வச்சுக்கங்க. நீங்கள் செய்யலைன்னா இதுவே திரும்பி உங்களை தாக்கும். அதனால் இந்த ஏஐ பற்றி கற்றுக்க போனீங்களே, ஏதாவது கற்றுக்கிட்டீங்கன்னா இதான் கற்றுக்கிட்டேன். ஏஐங்கிறது பெரிய ஒரு பாசிபிலிட்டி. அதை உங்களோட லைஃபுக்கு எப்படி யூஸ் பண்ணுங்கிறத அளவோட தேவையானபடி நீங்கள் தான் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு இருக்கிற இன்டெலிஜென்ஸை பீட் பண்ணுற ஏஐ இன்னும் உருவாக்கப்படவில்லை. இன்னும் 50 வருடத்திற்கு அது உருவாக்கப்படாது. அதற்குள் நீங்க இம்ப்ரூவ் ஆயிட்டீங்கன்னா இன்னொரு 50 வருடத்துக்கு உங்களை மிஞ்சும் ஏஐ வராது. இவ்வளவுதான். இது ஏதோ பயப்படுற குழந்தைக்கு எங்க பேயெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா இருட்டு தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆனால் அதுதான் உண்மை. இது வெறும் இருட்டு தான், இருட்டு அடிப்பு. இன்னும் சொல்ல போனா AI is a useful tool like the computer. 2000வது ஆண்டோட எல்லா கம்ப்யூட்டரும் வெடிச்சிடும். Y2K வருது, அவ்வளோதான் முடிஞ்சதுன்னாங்களே, என்னாச்சு? அவ்வளோதான் ஆகும், ஏஐ மூலமாகும். நீங்கள் அது ஒரு பாடமாக இருக்கிறது, எல்லா பாடத்திற்கும் அது உபயோகப்பட போகிறது, எல்லா துறைக்கும் அது உபயோகப்பட போகிறது. அதனால் அதை நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, தேவையில்லைன்னு உதாசீனப்படுத்தவும் தேவையில்லை. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சாலையை எப்படி நாம் பயன்படுத்தி கொண்டோமோ, ஒரு டேம் கட்டினா அதை எப்படி பயன்படுத்திக்கிட்டோமோ, அதே மாதிரி நல்ல முறையில் போய் சேர வேண்டிய இடத்துக்கெல்லாம் ஏஐ போய் சேரணும். அது போய் சேரக்கூடாத இடம்னா சுயநல பணக்காரன் கையில் ஏஐ அவன் கையில் மட்டும் தங்கிவிடக்கூடாது. இது உலகமே செய்து கொண்டிருக்கும் ஏற்பாடு. அமெரிக்காவும் அதை தொடங்கிட்டாங்க. இப்போ இனி செய்ய போகும் ஏஐ திட்டங்களை எல்லாம் நிலுவையில் வைத்திருக்கிறார்கள். காரணம், நாம் அதை பற்றி சிந்தித்து அதன் சட்டங்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக. இப்ப இவர் எதுக்காக இந்த விழாவை ஏற்பாடு பண்ணாரு? நான் எதுக்காக இங்கே வந்தேன்? உங்க கூட எதுக்காக பேசணும்? நான் ஏன் இனியும் பல காலேஜஸுக்கு போயிட்டே இருப்பேன், கவர்மெண்ட் ஆர்டர் போட்டாலும். இந்த கவர்மெண்ட் போடாதுன்னு நம்புறேன். போன கவர்மெண்ட் போடலை, அதுக்கு முந்தின கவர்மெண்ட் தான் போட்டுச்சு. இந்த கவர்மெண்ட்டும் அது போடாது என்று நான் நம்புகிறேன். அதனால் என்னுடைய காலேஜ் பயணங்கள் தொடரும். நீங்களும் அதை தொடர வேண்டும் என்கிறேன். உங்களுக்குள் ஒரு நெட்வொர்க்கிங் வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அந்த நெட்வொர்க்கிங் கல்வி பற்றியதாக மட்டுமில்லாமல் நாட்டை பற்றியதாகவும் இருக்க வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் அரசியல் பழக வேண்டும். அதற்கு பிற்பாடுதான் கையை கரைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லைன்னா முதல்ல மனசு கரையாகும், அப்புறம் கை கரையாகும். நாட் த ரைட் ஆர்டர் அட் ஆல். முதல்ல மனசை கிளியர் ஆக்கிக்க, அப்புறம் யார் கையில் கரை படித்தாலும் நாடு கரை போயிடாது. இவ்வளவுதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தது. இதற்கான ஒரு மேடை அமைத்து கொடுத்த ஸ்ரீபதிக்கும் ரங்கபூபதி குழுவுக்கும் என்னுடைய பாராட்டு. இவங்க நினைச்சிருந்தா கச்சா எண்ணெய் வியாபாரம் பண்ணியிருக்கலாம், பக்கத்திலேயே இருக்கு, நிலக்கரி இருக்கு, எல்லாம் நல்ல லாபம் தான், நிறையா வரும். ஒருவேளை இதை விட கூட ஜாஸ்தி வரலாம். அதுவும் ஈரான் போரெல்லாம் வந்துட்டா எண்ணெய்க்கு இருக்கிற வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அதையெல்லாம் தவிர்த்து விட்டு இதை செஞ்சா என்ன நினைச்சாங்க பாருங்க, இது அவர்கள் நாட்டுக்கு செய்யும் சேவை.
சேவை எப்படிங்க? அதாவது சேவைங்கிறது நீங்க தியாகம் பண்ணி ஒரு ஒன்றுக்கும் இல்லாமல் தெருவில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தொழில் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இவர் கல்வியை தொழிலாகத்தான் செய்கிறார். ஆனால் அவர் தேர்ந்த தொழிலை பாராட்டுகிறேன் நான். எத்தனையோ தொழில் இருக்கு, ஆனால் இதை தேர்ந்தெடுத்திருக்கிறார். காரணம், இத்தனை முகங்கள் எதிர்காலத்தை நோக்கி புன்னகையுடன் காத்திருக்கிறது என்றால் அதற்கு இவர் காரணம். இதே முகங்கள் நாளை தமிழ்நாடு நன்றாக இருப்பதற்கான காரணம் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் நல்ல அரசியலை பழக வேண்டும். எது நல்ல அரசியல்னா, நீங்களே உங்களுக்கு அறிவு இருக்கு, தேடி போங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஏங்க, ஒருத்தன் கண்ணை பார்த்தா பொய் சொல்றது தெரியல உங்களுக்கு இல்லையா? இல்லை, ஆணுக்கும் சொல்றேன் பெண்ணுக்கும் சொல்றேன் ஐ லவ் யூ அப்படின்ட்டா இவன் பொய் சொல்றாங்கிறது உடனே தெரியுது இல்லை? ஆணுக்கும் தெரியும் பெண்ணுக்கும் தெரியும். அரசியலும் அதே மாதிரி தான். நிறைய புழுகுணிகள் வந்து சொல்லுவாங்க உனக்காகத்தான் உனக்காகத்தான்னு. சரிப்பா, எனக்கு கண்ணு கூசுது, உன் தங்க மோதிரமெல்லாம் எனக்காகத்தான் பண்ணுறேன் உனக்காகத்தான் பண்ணுறேங்கிற ஒரே தங்க டால் அடிக்குது, நீ யாருக்காக பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்க மாட்டீங்களா மனசுக்குள்ளையாவது? ஆக உங்களுக்கு நல்ல அரசியல்வாதி யாரு, மக்களுக்காக உழைப்பவன் யாரு என்னும் அடையாளம் கண்டுகொள்ளும் வயது வந்து விட்டது. எல்லாரும் பின்னாடியும் மந்தையா போனீங்கன்னா இன்னொரு ஆட்டுடைய வால் தான் தெரியும் உங்களுக்கு, எதிர்காலம் தெரியாது. நீங்கள் எதிர்காலத்தை பார்க்க வேண்டும் என்றால் உங்கள் பாதையில் செல்ல வேண்டும். முன்னாடி மந்தை இல்லையே பயமா இருக்க அப்படின்னா தைரியமா போங்க, வேறொரு மந்தை உங்க பின்னாடி வரும். நீங்கள் போகும் பாதை சரியாக இருந்தால் இவனுக்கு தாண்டா தெரியுது இவளுக்கு தாண்டா தெரியுது பாதை எதுன்னு, பேசாம இவ பின்னாடியே போவான்னு உங்க பின்னாடி ஒரு மந்தை வரும். மந்தைகளாக மாறிவிடாதீர்கள். உங்களுக்கு மேய்ப்பர் தேவை இல்லை, நீங்கள் அனைவருமே மேய்ப்பர்கள் தான். இன்னொன்னு சொல்றேன், இப்ப சொல்லிட்டு இருக்காங்க பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம், இந்த ரீல்ஸ் பார்க்கறதுனால என்ன கெடுதல் அப்படின்னா, வாழ்க்கையில் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்து ஒரு சன்ரைஸை பார்க்குறோம் இல்லையா? நான்லாம் கன்னியாகுமரியில் போய் அந்த சன்ரைஸை பார்க்கும்போது எனக்கு வயத்துக்குள்ளே பட்டாம் போச்சு. முறையாக பார்க்கும்போது 10 வயசு தான். அப்புறம் முறையாக கண்ணதாசன் அவர்கள் கவிதையை சொல்லி நான் கேட்கும்போது புல்லரிச்சது எனக்கு. அதெல்லாம் ரொம்ப அற்புதமான. முறையாக ஒரு பெண்ணிடம் நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லும் போது இருந்த உணர்வு இருக்கு தெரியுமா, அதுக்கு ஈடு இணையே கிடையாது. முறை உன்னை பெற்றதுக்காக நான் சந்தோஷப்படுறேன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க இல்லையா, ஒரு வாட்டி தான் கேட்டிருக்கேன் அந்த நான். ஆனால் அதுக்கு ஈடு இணையே கிடையாது. உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த இதையெல்லாம் நீங்கள் டெய்லி ஒரு செகண்டுக்கு ஒரு வாட்டி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வேல்யூ கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியும். ஆனால் அதுக்கான வேல்யூ குறைவே கிடையாது. ஃபோனை தொலைச்சிட்டாலே உங்களுக்கு வேல்யூ தெரியும். ஐயோ அப்படின்னு தோணும். தயவு செய்து, அதான் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு படத்தை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டைட்டில் போடுவாங்க, அப்புறம் ஆள் யாருன்னு தெரியும், அதுக்கப்புறம் இவன் கெட்டவன் இவன் நல்லவனை கெட்டவன் கெடுக்க பார்க்குறான், இருந்தாலும் நல்லவன் போராடுறான், கடைசியில் 2 பேரும் மோதி நல்லவன் வெற்றி பெறணும். உனக்கு எடுத்ததுமே கிளைமேக்ஸ் பார்க்கணும். ஸோ கதை தெரியாது, கிளைமேக்ஸ் மாத்திரம் தான் புரியும். 2 பேர் அடிச்சுக்கிறாங்க, ஒருத்தன் ஜெயிச்சான், அவ்வளோதான் தெரியும். ஏன் ஜெயிச்சான்னு கூட தெரியாது. எல்லாத்தையும் நேர கிளைமேக்ஸுக்கு போக முடியாது. ஒரு பொண்ணை பார்த்ததும் குழந்தை கையில் இருக்குன்னா என்ன கதி? அது இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காது அந்த வாழ்க்கை. புரியுதுங்களா? தெர் இஸ் அ ப்ராசஸ். அதை நீங்கள் அனுபவிச்சே ஆகணும். அதுக்கு ஊக்கியாக உதவியாக வேணா இந்த ரீல்ஸ் இருக்கலாம், அவ்வளோதானே தவிர இதுவே வாழ்க்கையாக இருந்ததுன்னா போர் அடிக்கும். அப்போ நிஜமாக ஒன்றை பார்க்கும்போது இதைத்தான் பார்த்துட்டேன்னு தோணும். அதை மிஸ் பண்ணி நடந்து போயிடுவீங்க. அதுக்காகத்தான் அதை மட்டுமே பார்த்துட்டு இருக்காதீங்கிற. There is a time where you will have to touch the tree instead of seeing it.
You will have to tell the actual girl instead of seeing someone telling somebody else that I love you. அதான் ரீல்ஸில் நடக்கும். If you are getting into a fight, நீ போடணும் அந்த சண்டையை. அப்பதான் அதில் வெற்றியா தோல்வியாங்கிறதே உங்களுக்கு புரியும். இன்னொருத்த சண்டையில் ஏன் சண்டை போடக்கூடாதுன்னு கூட உங்களுக்கு புரியாது. ஜாலியாக இருக்க நம்மளும் போடலாமேன்னு தோணும். இவைதான் இந்த ரீல்ஸின் கெடுதி. மற்றபடி நிறைய நல்ல விஷயங்கள் அதில் இருக்கிறது. என் கல்வி தொடர்வது இந்த டெலிஃபோன்னால் தான். அதற்கு நான் நன்றி சொல்வேன். ஆனால் அவ்வளோ பசித்த எனக்கே 3 மணி நேரத்துக்கு மேலே நான் யூஸ் பண்ண மாட்டேன். இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ ஏஐக்காக பண்ணுறாங்களே, இந்த ப்ராசஸிங்க்கு பவர் ஜென்ரேஷன் பண்ணுறாங்களே, நீங்கள் ஒவ்வொரு கேள்வி கேட்கும்போது 1 டம்ளர் தண்ணியை காற்றுல விட்டீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வீணாக ஏஐ சாட் ஜிபிடியும் இதையும் கேட்கும்போது 1 டம்ளர் தண்ணியை வேஸ்ட் பண்ணுறீங்க. நீங்கள் எத்தனை முறை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தண்ணி வேஸ்ட் ஆகுது. தேவையான கேள்வியை மாத்திரம் நீங்கள் கேளுங்க. இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கிட்ட கேளுங்க. உங்களை விட ஒரு சிலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு உண்டு. அதை செய்யுங்க. மற்றபடி கேளுங்கன்னு சொல்லிட்டு நான் மட்டும் பேசிகிட்டு இருக்கேன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. இனி நீங்கள் கேள்வி கேளுங்க. நான் அதை கேட்டுட்டு எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். நான் சாட் ஜிபிடி அல்ல. எனக்கு எல்லாம் தெரியாது. தெரியாததை தெரியாது என்று சொல்லும் தைரியம் எனக்கு உண்டு. அது என் துறை இல்லை. நான் சாட் ஜிபிடி கிராக் மாதிரி அதிக பிரசங்கம் இல்லை. தெரியலன்னா கூட ஃபஸ்ட்டு சோப்பு போட்டுரு, ஃபேண்டாஸ்டிக் ஐடியா, ஐ லைக் வாட் யூ ஆர் சேயிங் அப்படின்னு ஏமாத்தோம். அப்புறம் போக தப்பாக இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஏன்னா அதுக்கு தெரிஞ்சதே நாம் கொடுத்த இன்ஃபர்மேஷன் தானே. அதை புரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு நீங்கள். சரி, இனி நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷனை நான் தெரிஞ்சுக்கணும். கேள்வி கேளுங்க. வணக்கம். Thank you, sir. Every great speech inspires, but every meaningful conversation creates lasting memories. இப்பொழுது அறிவும் அனுபவமும் சந்திக்கும் அருமையான தருணம் இது. Our students now have the wonderful opportunity to interact with our legendary Kamalahassan sir. அன்பான மாணவர்களே, இந்தியாவின் தலைசிறந்த கலைஞர்களில் ஒருவருடன் நேரடியாக உரையாடும் அரிய வாய்ப்பு இது. சிந்திக்க வைக்கும் பயனுள்ள கேள்விகளை கேட்டு இந்த தருணத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். This is more than a Q&A session. It is an opportunity to learn from a lifetime of experience. Out of many thoughtful questions from the students, due to shortage of time, we have curated 7 questions. Question 1. உங்கள் பேர் என்ன? என் பேர் ரோஷினி சார். நான் SRP இன்ஜினியரிங் காலேஜில் 3rd இயர் படிக்கிறேன். சார், இப்போ நீங்கள் ஏஐ பற்றி நிறைய சொன்னீங்க. உலகத்தில் எந்த பக்கம் திரும்பினாலுமே எல்லாருமே ஏஐன்னு எல்லாருமே அந்த ஏஐ பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. மெடிக்கல், இந்த கல்வி எல்லாத்துலேயுமே, ஏன் ஈவன் சினிமாவில் கூடவே ஏஐ வந்து ஒரு பெரிய டிஸ்ட்ரப்டிவ் பண்ணிகிட்ருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா சென்டர்ஸ் வந்து என்வாயன்மெண்ட்டில் நிறைய அழிவு உருவாக்கிட்டு இருக்கு. ஈவன் ஃப்யூச்சரில் தண்ணி கூட கிடைக்குமான்னு தெரியல. ஆய்வாளர்கள் வந்து அணு கொள்கை மாதிரி ஏஐ கொள்கையும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்தியா போக வேண்டிய ஒரு சரியான பாதை நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? அதான் இப்போ நம்ம பேசின சப்ஜெக்டையே நீங்கள் எடுத்ததுக்காக முதல்ல நன்றி. இந்த ஏஐங்கிறது வந்து லைட்டாகவும் எடுத்துக்க முடியாது. அட் த சேம் டைம் டூ சீரியஸ்லி இதுதான் நம்ம வாழ்க்கையை நடத்த போகிற ஒரே கருவி அப்படின்னு ஏஐயே ஒரு புது மதமாக மாற்றி விடக்கூடாது. அதுக்கான ஆபத்து எல்லாம் இருக்காது. இனி ஏஐ நம்பிட்டா என்னுடைய எல்லா வினைகளும் களையப்படும்ங்கிறது நடக்கவே நடக்காதுங்க. இதற்கான சரியான சட்டத்திட்டங்களை நான் தான் ரோடு ரூல்ஸை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். ரோடு போடுறதுக்கு முன்னாடி ரோடு ரூல் போடணும். அதில் டிராஃபிக் வர்றதுக்கு முன்னாடி டிராஃபிக் ரெகுலேஷன்ஸை சொல்லணும். அதே மாதிரி தான் ஏஐக்கும் நாம் ஒவ்வொரு துறையிலையும் எத்திக்கல் வே அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஏஐ நம்ம முன்னுக்கு கொண்டு வர்றதுக்காக மனித இனத்தை பின்தள்ளிடக்கூடாது.
உங்களுக்கு புரியுதுங்களா? நாளைக்கு தண்ணி கிடைக்காதுங்கிற பயம் இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பயம், அது எவ்வளோ பெரிய அழிவு. அதாவது நான் இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் தண்ணி இல்லாமல் எத்தனை நாள் உயிரோடு இருக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க. இந்த ஏஐயே இல்லாமல் உயிரோடு இருக்க முடியுமாங்கிறதையும் யோசிச்சு பாருங்க. அதில் ரெண்டு முக்கியம்னு பாருங்க. அதுக்கு ரெண்டுக்கு நடுவில் ஒரு மீடியன் லைன் கட் பண்ணலைன்னா எந்த கண்டுபிடிப்புமே பிரயோஜனமானதாக இருக்க முடியாது. நியூக்ளியர் ஃபிஷன் கேன் பி ஒன்லி யூஸ் ஃபார் பாம்ஸ்னா அது தேவையில்லை. ஆனால் அதுவல்ல உண்மை. நியூக்ளியர் எனர்ஜி கேன் பி யூஸ் ஃபார் வெரி மெனி அதர் யூஸ்ஃபுல் திங்ஸ். அதில் நம்ம பண்ண மனித இனத்தின் முட்டாள்தனம் அதை போருக்கு பயன்படுத்தலாம் என்று நினைப்பது தான். அதே முட்டாள்தனத்தை தான் இவர்கள் ஏஐ வைத்து கொண்டும் செய்வார்கள். ஏனென்றால் எந்த தலைவனுக்கும் பிழையா பெருமை இல்லை. They are all fallible. They are all human. அதனால் அவங்க கிட்ட நம்பி எதையுமே விட முடியாது. நம்ம கிட்ட நம்பி எப்படி எதையும் விட முடியாதோ அதே இனத்தை சேர்ந்தவன் தானே நமக்கு தலைவனா வர்றவன். அவனை நம்பி இல்லை, நாம தான் அதில் உட்காந்து கவனிக்கணும். நீங்கள் தான் கவனிக்கணும். நாளைக்கு ஏஐ கட்டு மீறி போயிட்டு இருக்குன்னா இத்தனை பேரும் திரண்டு இங்கே வரலன்னா பரவாயில்ல, நான் பேசுகிறேன் ஸ்ரீபதிட்ட. இது முக்கியமான போராட்டம். நாடே அழியும் போது ஒரு நாள் ஸ்கூல் நடக்கலைன்னா பரவாயில்லன்னு நான் சொல்லுவேன். நான் அதுதான் நாம் செய்ய வேண்டிய அரசியல். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் நீங்கள்லாம் வரணும்னு நினைக்கிறேன். இந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். Question 2. Hello sir, my name is Akshaya. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற நிறைய பசங்க வந்துட்டு இந்த ரீல்ஸ் போடுறது, ஷார்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்துட்டு அவங்களோட கவனம் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ நிறைய ஜென்சி ஸ்லாங்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால ஜென்சி ஸ்லாங்ஸ், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்னால நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆக்டராக நீங்கள் எப்படி இந்த விஷயங்கள்லாம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? ஒரு சினிமாக்காரனான்னு கேளுங்க. ஏன்னா ஆக்டருங்கிறது சினிமாவுடைய ஒரு மினிஸ்கூல் பகுதி. ஆக்டரே இல்லாமல் சினிமா எடுக்கலாம், சினிமா இல்லாமல் ஆக்டரே கிடையாது. நேஷனல் ஜியோகிராஃபிக்கில் யார் ஆக்டர்னு பார்த்தீங்கன்னா சிங்கமும் புலியும் தான் ஆக்டரு. கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் அங்கே தேவையில்லை. சினிமா நாங்கள் இல்லாமல் இயங்கும், சினிமா இல்லாமல் நாங்கள் இயங்க முடியாது. அதே மாதிரி உங்கள் ரீல்ஸ் நீங்கள் போடுறதில்ல நல்லது இருந்தால் அதிலிருந்து நான் கற்றுக்கிறேன், இதுதான் நிஜம். ஸோ உங்களை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணுறது வெறும் சந்தோஷத்துக்காக பண்ணிடாதீங்க. அது இல்லை ஒருத்தனை கிண்டல் அடிக்கிறதுக்காகவோ, அது சும்மா போகும்போது பார்க்காத போது தலையை தட்டிட்டு ஒளிஞ்சிக்கிற மாதிரி தான் அது. இல்லை மொட்டை மாடி, நான் அடிக்கடி சொல்லுவேன், மொட்டை மாடியில் நின்றுட்டு நடைபாதையில் போயிட்டுருக்கிறவங்க தலையில் துப்பிட்டு ஒளிஞ்சிக்கிற மாதிரி தான் அது. நிஜமாகவே நேராக போய் மூஞ்சியில் துப்பினாவது சந்தோஷம் இருக்கும். நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு கேட்டு மூஞ்சியில் துப்பினா அட்லீஸ்ட் சண்டையாவது வரும், இல்லை சாரின்னாவது சொல்லுவான். ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாமல் எட்டி பார்த்து துப்பிட்டு ஒளிஞ்சிக்கிறது இல்லை. அதுதான் மற்றவனை திட்டி ரீல்ஸ் போடுறது. புரியுதுங்களா? ஒரு நண்பனை திட்டுறதுக்காகவும் அவன் நடைய கிண்டல் அடிக்கிறதுக்காகவும் பண்ணுற ரீல்ஸ் எனக்கு பிரயோஜனமான ஒரு ரீலாக தோணல. ஆனால் சில முக்கியமான ரீல்ஸ் பார்த்து அடாடா நல்ல வேலை 20 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவுக்கு வரல, ஏன் மார்க்கெட்டு காலி அப்படின்னு தோன்ற அளவுக்கு கெட்டிக்காரத்தனம் இன்னைக்கு சில தெரியுது எனக்கு. அதனால் எதையுமே நான் வியத்தலும் இல்லாமே இகழ்தலும் இல்லாமே அப்படித்தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஜென்சியை ரொம்பவும் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடவும் மாட்டேன், ஆனால் வியக்க தவறவே மாட்டேன். நீங்கள் அற்புதமான ஒரு விஷயம் பண்ணிட்டீங்கன்னா அடாடா இதை நான் பண்ணலையேன்னு சொல்கிற அளவுக்கு பல விஷயங்கள் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. உங்களோட கேள்வியில் எதையாவது சொல்ல விட்டுருந்தேன்னா மறுபடியும் கேளுங்க. இஃப் யூ டிடன்ட் கெட் an answer, I got it. Thank you so much sir. Question 3.
குட் ஈவினிங் சார். என் பேர் டெய்சி வேஞ்சலின். எங்கள் பேரண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப சேஃப்டியான வேலைக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் மனசு வந்து வேற ஒரு பாதையை தேர்ந்தெடுக்குது. எங்கள் பேரண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப சேஃப்டியான வேலைக்கு போன்னு சொல்கிறாங்க. எங்கள் மனசு வேற ஒரு பாதையை விரும்புது. இந்த சுச்சுவேஷனை உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்படி சார் டீல் பண்ணீங்க? வந்திருக்காங்களா அப்பா அம்மா? வந்திருக்காங்க சார். வாங்க அப்போ ஏன் கட்சி நீங்கள் வாங்க இங்கே. அதாவது நான் பேரண்ட்ஸ் கிட்ட பேசும்போது பேரண்டாகவே பேசுகிறேன். நான் எப்படி பேசுறேன்னு சொன்னாலும் பேசுகிறேன். நான் மகனாக பேசுகிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் மகனாக நான் இருந்துறது என்ன ஆயிருக்குங்கிறத வச்சுக்கிங்க. அப்படி சொன்னால் தான் சண்டை வராது, இல்லைன்னா அப்படி பின்னிடுவாங்க. என்ன உங்களுடைய பிள்ளையா நான் இருந்தேன்னா எல்லாரும் சொல்கிற அதே விஷயம், வக்கீல், டாக்டர், என்ஜினியர், இந்த என்ஜினியர் அந்த என்ஜினியர், அதில் ஒரு 3 வகை என்ஜினியர் இருக்குது. இதை சொல்லிகிட்டே இருக்கீங்க. இது எங்கள் பாட்டி காலத்துலேருந்து இதுதான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போல்லாம் நான் வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தேன்னா இது என்னத்துக்கு பிரயோஜனம்? இது நாசமாக போகிறதுக்கு தான் இதெல்லாம் வழி. அவன் என்ன அங்கே போய் குஸ்தி பள்ளிக்கூடத்தில் எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு ரவுடி பசங்களோட சேர்ந்துட்டு இருக்கான். ஏன் நல்லா உடம்பு வச்சுருக்கிறவங்களாம் ரவுடின்னு யார் சொன்னாங்க? ஆனால் சில பெற்றோர்கள் அப்படி நினச்சாங்க. நல்ல வேளை எங்கள் அம்மா அப்படி நினைக்கல. அப்புறம் கிரிக்கெட்டு என்னடா நீ என்னவா வர போகிறேன்னா, ஆனால் இன்றைக்கி இருக்கிற தாய்மார்கள்லாம் எழுத்து விட்டு பையனை பாரு, ரஞ்சி டிராஃபிக்கு போவானா, பெரிய டெஸ்ட் கிரிக்கெட்டராக வரப்போகிறான், நீ போய் வெறும் மேட்ச் மாத்திரம் பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பி வரப்போகிறேன், விளையாடுறா கிரிக்கெட்டுன்றாங்க. எங்கள் அம்மாவுக்கு அதை யாரும் சொல்லி கொடுக்கல. அது மாதிரி காலம் மாறும். அது அவங்களுக்கு இன்னும் தெரியல. நீங்கள் தான் முன்னணியில் நிற்கிறீங்க. உங்களுக்கு என்ன வேணுங்கிறது தெரியும். அது கிரிக்கெட்டாக இருக்கலாம், இல்லை இவங்க சொன்ன படிப்பு இல்லாமல் வேற படிப்பாகவே இருக்கலாம். இவங்க உங்களை என்ஜினியராக தான் ஆக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் பல என்ஜினியருக்கு வேலை கொடுக்குற சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அதில் என்ன சம்பளம்னு அங்கே இப்போதைக்கு வராதுன்ற நான் எழுதி கொடுக்குறேன் அவங்களுக்கு. ஏன்னா நான் இப்போ பல சயின்டிஸ்டுகளை பார்க்குறேன். அவங்க நினச்சிருந்தா வெளி கம்பெனி, கார்ப்பரேட் கம்பெனிக்கு போயிருந்தா 5 கோடி ரூபா கிடைக்கும் வருஷத்துக்கு. அதை விட்டுட்டு நாட்டுக்காக 25 லட்சம் ரூபா வருஷத்துக்கு வேலை செஞ்சுருக்காங்க. அதாவது அது 10 மடங்கு இல்லை, 20 மடங்கு கிடைக்கக்கூடிய சம்பளத்தை விட்டுட்டு வேலை செய்கிறான். அவங்கெல்லாம் பெற்றோர் சொன்னதை கேட்டுட்டு செய்யலைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க சுட்டி காட்டியிருப்பாங்க, உங்கூட படித்தவன் 5 கோடி ரூபா வாங்குறான், நீ ஏன்டா அதுக்கு பண்ணுறேன்னா, நான் எனக்கு இந்தியா தான் முக்கியம் அப்படின்னு. நான் அந்த மாதிரி, இது புனைகதை அல்ல, நிஜமாகவே ஒருத்தர் அப்படி பார்த்தேன். உங்களுக்கு என்னங்க சம்பளம் உயர்வு வேணுமா? நான் எம்பி ஏதாவது செய்ய முடியும்னா நான் சிபாரிசு பண்ணுறேன்னா, எனக்கு சம்பள உயர்வுன்னு கேட்கல சார். இல்லை வைக்கப்படாதீங்க சொல்லுங்கள், இப்போ 25ங்கிறீங்க, 50 ரூபா கொடுத்தா உங்களுக்கு சரியாக இருக்கும். பர்ஃபெக்ட் சார், ஆனால் எனக்கு வேணாம், எனக்கு கீழே 2 பேர் வேலை பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. ஏன்னா நான் வெறும் சயின்டிஸ்ட் தான் சார், எனக்கு தெரியாத வேலையெல்லாம் செய்ய சொல்கிறாங்க இங்கேன்னாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த தெரியாத வேலைக்கு தான் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சயின்டிஸ்டுக்கு தெரிஞ்ச வேலையை செய்ய விட மாட்டேங்கிறாங்க. அதனால் போகணுன்னா நீங்கள் போகலாம். இப்போ நான் வந்து எங்கள் குடும்பத்தில் எந்த நேரத்தில் பார்த்தாலும் 12 வக்கீல் இருப்பாங்க, மினிமம் ஒரு 1/2 டசன் வக்கீலாவது இருப்பாங்க. எங்கள் அப்பாவுக்கும் அந்த ஆசை இருந்திருக்கலாம், எங்கள் சித்தப்பாவுக்கு, அவர் மருமகனுக்கு எல்லாம். எங்கள் வீட்டு மாப்பிள்ளை தான் இந்தியாவின் அட்வொகேட் ஜெனரல் ஆக இருந்த பராசரன் அவர்கள். அவங்களுக்கெல்லாம் ஆசை இருந்திருக்கலாம். அவ்வளோ குடும்பத்தில் வந்தவன் இந்த பையனும் எனக்கு ஒரு ஜூனியராக வந்துட்டு அப்புறம் என்ன, இந்த மாதிரி கனவுகள்லாம் பெரியவங்களுக்கு இருக்குமே. அவங்க கனவெல்லாம் காலி. ஏன்னா எனக்கு தெரியும், நான் வக்கீலுக்கு படித்தேன்னா இவங்க அளவுக்கு நான் கெட்டிக்காரன் இல்லை, எனக்குன்னு ஏதோ வருது. இவங்க படிப்பை நான் படித்தேன்னா வாசலில் டைப் அடித்து கொடுத்துட்டு இருந்திருப்பேன் நான், கோர்ட்டு வாசலில். இது வேணாம் நமக்கு, சொல்லிட்டேன் நான். இதை பெற்றோர்கள் புரிந்து கொண்டார்கள். அதனால தான் உங்களுக்கு கமல்ஹாசனோட இன்னைக்கு பேச கிடச்சிருக்கு. இல்லைன்னா இங்கே வந்திருக்கவே மாட்டேன் நான்.
இவருக்கு ஏதாவது வக்கீல் கேஸ் எங்கள் அப்பா வந்தாருன்னா கூட கேஸ் கட்ட தூக்கிட்டு வந்திருப்பேன் குமாஸ்தாவை. இட்ஸ் யுவர் சாய்ஸ். இதை நான் ஏன் வந்திருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இவ்வளோ நேரம் பண்ணது உங்களுக்கான சிபாரிசு. இவங்களை போகிற வழியில் விட்டுருங்க. நல்ல பொண்ணு மாதிரி தெரியுது, நல்லா பண்ணிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. இவ்வளோ தான் நான் உங்களுக்காக சொல்ல முடிஞ்சது. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். Question 4. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களிடமிருந்து கற்றுக்கொண்டது என்ன? நெக்ஸ்ட் உங்களுடைய பிள்ளைகளிடமிருந்து கற்றுக்கொள்வது என்ன சார்? எதுங்க பெற்றோர்கள்? பெற்றோர்களிடமிருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? ஐயோ, கெட்டதும் கற்றுக்கிட்டேன், நல்லதும் கற்றுக்கிட்டேன். ஆனால் நல்லது கொஞ்சம் லேட்டாக கற்றுக்கிட்டேன். அவங்களுக்கு இருந்த கோபம்லாம் டேங்க அப்பா பார்த்தாலே தொட நடுக்குதே, இந்த கோபம் எனக்கும் வரணுமே அப்படின்னு. என் குழந்தைகள்கிட்ட நான் அதை காட்டலை. வரணும்னு ஆசைப்பட்டேனே தவிர அந்த கோபத்தை நான் காட்டலை. அதுவும் அங்கே தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா பேரண்ட்ஸு வந்து டபுள் ரோல் போடுவாங்க. ஒருத்தர் திட்டினா ஒருத்தர் அணைச்சிடுவாங்க. இவங்க அணைக்கிறவங்க திட்டினவர் அணைச்சிடுவார். இப்படி ஒரு ஏற்பாடு அவங்களுக்குள்ளே இருந்தது. அதை விட சிறப்பான ஒரு ஏற்பாடு பண்ணணுங்கிறத நான் அவங்கக்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். நான் இன்னும் பல விஷயங்கள் இன்றைக்கி நான் தைரியமாக இங்கே பேசுகிறதுக்கான ஊக்கத்தை அவங்க கொடுத்துருக்காம வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் பயமுறுத்தியே நீ மனசில் தோன்றதெல்லாம் வெளியே பேசாத, நிஜம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது இந்த உலகத்துலன்னு சொல்லி கொடுத்துருந்தா இந்த மேடையில் நான் நிற்கவே வாய்ப்பில்லை. நிறைய கற்றுக்கிட்டேன். கற்றுக்க வேண்டியது சிலது விட்டுட்டேன். அதுக்கு ரிக்ரெட்டும் இல்லை. இப்போ ஏன்னா வக்கீலாக வேண்டிய அவசியம் இல்லை, நான் இனிமே கதர் போட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அப்பாவின் நினைவாக கமல்ஹாசன் ஹவுஸ் ஆஃப் கதர் என்று ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இது நான் போட்டிருக்கிறது கதர். அது வரும். அப்படியே நல்ல குணங்கள் ஒரு காரணங்களுக்காக அவங்க கொடுத்து அனுப்பினது நம்ம அந்த லக்கேஜை இறக்கி வைக்கவே முடியாது. தேங்க்யூ. தேங்க்யூ சார். Question 5. சார், ஐ எம் தீபிகா. சார், நீங்கள் ஒரு படத்தில் வில்லனாக நடிக்கிறீங்க, இன்னொரு படத்தில் ஹீரோவாக நடிக்கிறீங்க, இன்னொரு படத்தில் 2 ஹீரோக்களில் ஒருத்தராக நடிக்கிறீங்க. உங்கள் ப்ரொடக்ஷனில் சூப்பர் ஸ்டார் நடிக்கிறாரு, சிவகார்த்திகேயன் சார் நடிக்கிறாரு. எப்படி சார் இந்த மல்டி டாஸ்கிங்? எங்களுக்கெல்லாம் காலையில் எந்திரிச்சாலே ஐயோ இன்னைக்கு காலேஜ் போகணுமான்னு ஃபீல் ஆகுது சார். எப்படி சார்? புருவெல்லாம் எழுதிட்டு இருக்கீங்க, கரெக்டா? இது எவ்வளோ டைம் ஆகுன்னு எனக்கு தெரியும். நான் நடிகன். காதில் அழகா ஜிமிக்க போட்டிருக்கீங்க. இதெல்லாம் தன்னால் வருங்க. காலேஜுக்கு போகிற அன்றைக்கி ஜிமிக்கி போட முடியாது, காலேஜ் போகிற அன்றைக்கி புருவம் பண்ண முடியாது, காலேஜ் போகிற அன்றைக்கி யூடியூப் பார்க்க முடியாதுன்னு நீங்கள் ஒதுக்கியிருக்கீங்களா? எவ்ரிபடி இஸ் அ மல்டி டாஸ்கர். யாரோ சொல்லி கொடுக்குறாங்க இவ்வளோதான் வரும், இதுக்கு மேலே பண்ணாதேன்னு. எல்லாரும் எல்லாமும் பண்ணலாங்கிறதுக்கான எல்லா கருவிகளும் நம்ம கையில் கிடச்சிருச்சு. முந்தி இவங்க கூட பேசணுன்னா இவ்வளோ நிதானமாக பேச முடியாது, தொண்டை கிழிய கத்தணும். இது கருவி, எல்லாத்துக்கும் கருவி வந்துருச்சு. அதனால் ஐ எம் ஏபிள் டு மல்டி டாஸ்க். நான் ஒன்று ப்ரொடியூசராக வந்ததுக்கப்புறம் கமலஹாசனை மட்டும்தான் வச்சு படம் எடுப்பேன்னா அது சரியான வியாபாரமாக இருக்குமா? எனக்கு எந்த துறைக்கு போனாலும் அதில் சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கிறவன். ஒரு நல்ல ப்ரொடியூசர் எல்லா திறமையான நடிகர்களையும் வச்சு படம் எடுப்பான். நான் நல்ல ப்ரொடியூசர். ஒரு நல்ல நடிகன், தன்னம்பிக்கை உள்ள நடிகன் நல்ல நடிகர்களோட மட்டும்தான் நடிப்பான். ஏன் தெரியுமா? அவனுக்கு நல்ல நடிகனை பார்த்து பயம் கிடையாது. கதை மெருகேறும், என் சினிமா பெட்டர் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்கு. நான் அப்படிப்பட்டவன். அதனால் அவங்கெல்லாம் நான் வெவ்வேறு வேலை செய்கிறேங்கிறது, ஒரு வேலை பலருடன் சேர்ந்து செய்து கொண்டு இருக்கிறேன். அவங்களுக்கும் பல விஷயங்கள் தெரியும். ரஜினியும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கார் படம். சில பேர் வேண்டான்னு விட்டுருவாங்க, எனக்கு வேண்டாங்க அது பார்த்து பாரு, அவர் கமல் டான்ஸ் கிச்சன்லாம் நான் என்னத்துக்கு ஆடணும் டெய்லி அப்படிம்பாரு அவர். நான் பாடி பில்டிங் பண்ணணும்னு நினைப்பேன். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்களும் நினச்சா என்ன வேணால் பண்ணலாங்க. உங்களுக்கு இப்போ இது பேசிட்டீங்களே, உங்களுக்கு டான்ஸ் வருமா? டான்ஸ் வராது சார். டான்ஸ் வராது சார். வருங்கிறேன் நான். அதை நம்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் டான்ஸர் தான்.
என்கிட்ட தான் கற்றுக்கணுங்கிறது இல்லை. நல்ல டீச்சர் பாருங்க, நான் கற்றுக்கிட்ட டீச்சரை விட நல்ல டீச்சர்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக டான்ஸ் வரும். நான் கற்றுக்கிட்ட டீச்சர் கெட்ட டீச்சர்னு சொல்கிறேன். எனக்கு கற்றுக் கொடுத்தவங்கள விட உங்களுக்கு கம்மின்னு நினைக்கிறீங்க இல்லையா டேலண்ட்டு, அதனால் நல்ல டீச்சர், அவ்வளோதான் வித்தியாசம். நல்ல டான்ஸருக்கும் சுமாரான டான்ஸருக்கும் டீச்சர் தான் வித்தியாசம். புரியுதுங்களா? யூ கேன் மல்டி டாஸ்க். ஏதாவது செய்யணும் வேண்டாம், இப்போ நமக்கு வராதுன்னு விட்டுருந்தீங்கன்னா டுடே ஸ்டார்ட் இட், யூ கேன் டூ இட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். Question 6. குட் ஈவினிங் சார். Good evening. என் பேர் எம் மகாலட்சுமி. ஒரு மனுஷனுக்கு பணமும் அப்புறம் ஒரு புகழும் ஒரு கட்டத்துக்கு மேலே போதுமானதாக இருக்காது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க சார். உங்களுக்கு ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையா எது தீர்மானிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, வாழ்க்கையின் அர்த்தத்தை பணம் சொல்லிட முடியாது. இந்தா இவ்வளவு பணம் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சு, இவ்வளவு பணமா அப்படின்னு ஆச்சரியம் வரும். அடுத்த கேள்வி கொடுத்தவங்களே கேட்பாங்க, இதை வச்சு என்ன பண்ண போறேன்னு. அதுதான் இதற்கான டூல். இது அந்த என்னோட ஆசைக்கான டூல் தான் இந்த பணம். அதுக்கு மேலே அதுக்கு வேல்யூ கிடையாது. புகழுங்கிறது ஒரு வாட்டி பாராட்டிட்டீங்கன்னா உங்களுக்கும் தெரிஞ்சு போச்சுன்னா போர். நல்லா டான்ஸ் ஆடுறீங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க, நிஜமாக சொல்கிறீங்களா? ஆமாங்க, நம்பிட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது இப்போ அதையே தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பாங்க. சொன்ன ஆளே நான் போன வாட்டி நல்லா ஆடுறேன்னு சொன்னேன் நான், ஆனால் இப்போ அதை விட நல்லா ஆடுறீங்க நீங்கங்கிறது தான் அடுத்த பாராட்டு. பாராட்டும் போர் அடிச்சிடும். புகழும் பணமும் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடியே போர் அடிச்சிடும். செலவு பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா அது பிரயோஜனமே இல்லை. நான் ஒன்று சொல்கிறேன், ஜெர்மனியில் குளிர்காய பணத்தை எரிச்ச கதையெல்லாம் இன்னும் மறந்து போகல நமக்கு. ஏன்னா பணத்துக்கு வேல்யூ இல்லை. சொத்து சேர்த்து வச்சுருக்கேன் 7 தலைமுறைக்கு. எங்கே வச்சுருக்கீங்க? இது காசாவில் அந்த ஸ்ட்ரிப்பில் வச்சுருக்கேன். ஒன்றுக்கு மண்ணுக்கு தான் பிரயோஜனம் அது. ஏன்னா எல்லா வீட்டையும் இடித்து தள்ளிட்டாங்க பாம்பு போட்டு. பெரிய ஒரு 10 மாடி கட்டணம் ஒன்று வச்சுருந்தேன். எங்கெங்க என்ன ஈரானில் வச்சுருந்தேன். என்ன ஓஹோ சரிங்க. அப்போ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மண் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, வேற ஒன்றும் மிஞ்சலை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். டெசர்ட்டில் மண் வியாபாரம் பண்ண வேண்டியிருக்கோம். புரியுதுங்களா? ஆக புகழ் பணம்ங்கிறதுக்கு நம்ம வைக்கிறது தான் வேல்யூ. அதை தொட்டு பார்த்துட்டோம்னா ஸ்வீட் மாதிரி தாங்க, திகட்டிடும் ரெண்டுமே. தேங்க்யூ. The last question. Good evening, sir. My name is Rubika. Sir, லஞ்சம் இல்லாத நாடு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லஞ்சம் இல்லாத நாடு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறதே இல்லை. ஏன்னு சொல்கிறேன், கொடுக்கல் வாங்கல் என்னைக்கு வந்ததோ அன்றைக்கே முன்னாடி வாங்கணும்னு ஆசைப்படுறவன் ஜாஸ்தி கொடுக்குறேன் நீ எனக்கு கொடுத்துருன்னு அங்கே தான் ஆரம்பிக்குது லஞ்சம். ஏன்டா அவரோட பேசினீங்களே முதல்ல, ஏன்னா என்கிட்ட தானே நான் பேசுனீங்க, அவன் ஜாஸ்தி கொடுக்குறோன்னு நான் அவன்கிட்ட போயிட்டீங்களே, நான் கையில் வேற எடுத்துட்டேன் பொருளை அப்படின்னா அதை பிடுங்கி கொடுத்தீங்கன்னா அதுதான் ஊழல், அதுதான் லஞ்சம். அது கொடுக்கல் வாங்கல் அன்றைக்கே வந்துருச்சு. அரசியலில் மட்டும் லஞ்சம் இருக்குன்னு நீங்கள் நம்பிடாதீங்க, எல்லா துறையிலையும் இருக்கு. திருடர்கள் கிட்ட கேட்டு பாருங்க, வீட்டு கொள்ளையடிக்கிறாங்கல்ல, அவங்களுக்குள்ள பங்கு நம்ம பேருக்கு ஆளுக்கு இத்தனை பங்குன்னு பேசிக்கிறாங்கல்ல, கண்டிப்பாக அதில் கொடுக்க மாட்டாங்க. எவனாவது ஒருத்தன் ஏமாத்துவான். திருட்டில் கூட ஊழல் இருக்கு. ஆக எந்த அளவுக்கு அதை பண்ணணும்னு இருக்கு. ஆனர் அமங் தீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு கூட அந்த ஆனர் கூட இல்லைன்னா ஒருத்தனுக்கு ஒருத்தன் தப்பிச்சு போகும்போது உதவி கூட பண்ண மாட்டாங்க. பாலிட்டிஷியன்ஸ்க்கு அந்த ஆனர்லாம் தேவையில்லை. எவ்ரி மேன் ஃபார் ஹிம்செல்ஃப். அதில் லஞ்சம் வாங்குவாங்க, ஆனால் கெட்டவங்க தான் இல்லைங்கள. ஆனால் இந்த பாலிட்டிஷியன்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர்கிட்ட லஞ்சம் வாங்கிக்கிறாங்க. எந்த பணம் அவங்க எடுக்கிறது? உங்கள் பணம்.
அது பேர் லஞ்சம் இல்லைங்க. ஃபஸ்ட்டு அதை மாற்றிக்கணும். திருட்டு ஃபஸ்ட்டு அதை அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இது பாருங்கள், ஒருத்தன் வந்து ஒரு பாக்கெட்லேருந்து எடுத்தான்னா டே பிக் பாக்கெட்டுன்னு கத்துறாங்க. அவரே பேங்க் மேனேஜர் ஆயிட்டாருன்னு வச்சுங்க. அவர் பேங்க்கில் நல்லா தாங்க இருந்தார், திடீர்னு இப்போ கொஞ்சம் ஊழல் பண்ணிட்டாரு. இல்லை அது கூட சொல்ல மாட்டாங்க, ஏதோ கணக்கு விவகாரத்தில் அப்படின்பாங்க. அதுவும் திருட்டு தான். மினிஸ்டர் ஆகிட்டாருங்க, அவர் ஊழல் பண்ணுறாருங்கன்னா வார்த்தையைத்தான் ஏன் மாற்றி சொல்கிறீங்க? அவன் பேர் பிக் பாக்கெட்டு, இவன் பேர் கணக்கு மாற்றி எழுதிட்டான், இன்னொருத்தன் பேர் ஊழல். மூணுமே திருட்டு தான். அப்படி யோசிச்சு போருங்க. நாடெல்லாம் களவாணிகள் நிறைந்திருக்கிறார்கள், அதிலும் கூட்டுக்கணவாணிகள் நிறைந்திருக்கிறார்கள். அந்த கூட்டில் இருந்தாலும் நான் அதை செய்ய மாட்டேன்னு ஒதுங்கி நிற்கிற தைரியம் உங்களுக்கு வரணும். அது எப்படிங்க வரும்? நான் வந்திருக்கேன், நான் செஞ்சுருக்கேன், அதை இந்த எலெக்ஷனில் பண்ணியிருக்கேன். போதுமா? இருக்கலாம். அதனால் ஊழல் அப்படிங்கிறது எப்பவும் இருக்கும். அதை செய்ய விடாமல் நாம் நேர்மையாக இருந்துட்டோம்னா ஊழல் குறையும். நான் கொடுக்க மாட்டேங்கிற முடிவை நீங்கள் பண்ணுங்க, ஊழல் குறையும். எனக்கு இது போதும், எனக்கு தகுதி இவ்வளோதான், இவ்வளோ கிடச்சிருக்கு, எனக்கு இது போதும்னு நினைங்க, ஊழல் குறையும். அவன் பாக்கெட்டில் என்னை விட ஜாஸ்தி பணம் இருக்கு, அதை எப்படியாவது இவர் உதவியுடன் அதை எடுக்கணும்னு நினைக்காம இருங்க, ஊழல் குறைஞ்சிடும். ஊழல் நாமும் சேராமல் ஊழல் நடக்கவே நடக்காது. உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் அதை குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தலை நிறைக்கிறதுக்கு என்ன மாதிரி நிறைக்கிறதுக்குள்ள ஊழல் கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கும். ஸோ நமக்கு ஆனால் இவ்வளோ நாள் ஆகும், இப்படி ஆகாது எதுவுமே. குழந்தையா இருக்கும்போது பாடுறா இன்னும் 6 மாதத்தில் இப்படி வளர்ந்துருவேன். அந்த 6 மாதம் போகிற போக்கு அந்த குழந்தைக்கு தானே தெரியும். ஒவ்வொரு மணி நேரமும் அதுக்கு ஒரு நாள் மாதிரி இருக்கும் அந்த குழந்தைக்கு. இப்போ எங்களுக்கு டைம் பத்தலையேன்னு இருக்கு, குழந்தைக்கு நேரம் போக மாட்டேங்குதுன்னு இருக்கும். ஸோ ஊழல் வந்து உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் வேகமாக நடந்துட்டீங்கன்னா அது எவ்வளோ தூரம் வேகமாக ஓடுதோ அவ்வளோ தூரம் தான் துரத்திக்கிட்டு வர முடியும். அதையும் விட வேகமாக ஓடும் திறனை, லங் பவரை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க. ஊழல் தொடர்ந்து கொண்டே இருக்கும், அதை உங்களை தொடராமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். உங்கள் நேர்மையை நோக்கிய உங்கள் ஓட்டம் வேகமாக இருந்ததென்றால் நேர்மைக்கு கிட்ட போகணுங்கிற ஆசை கொஞ்சம் கூட ஊழலுக்கு கிடையாது. அதனால் நேர்மை கிட்ட போகிறீங்கன்னு தெரிஞ்சாலே ஊழல் ஸ்லோவாகிடும், பின்னாடி ஒதுங்கிடும். கோர்ட்டுக்கிட்ட போகிறேன்னா கூட இப்போ பயப்படாது ஊழல்லாம், ஏன்னா அதுக்கு பெயில் எடுத்துருவாங்க. எத்தனை அரசியல்வாதி ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம்? கொடுக்க மாட்டாங்க. ஆக நாம் தான் தூர தள்ளி ஓடணும். அவங்கள ஓட விடாமல் கண்டினியூஸாக மூச்சு வாங்க வச்சுக்கிட்டே இருக்கணும், தளர்ந்து போயிடுவாங்க. இவ்வளோதான் நான் சொல்ல முடியும், இவ்வளோதான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் புதுசாக ஏதாவது கண்டுபிடிப்பேங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நான் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கேன். நன்றி. தேங்க்யூ சார். Thank you, sir. Sir, last question from me. How to keep your body and mind young just like you? Be with people who will teach you good things about your body. Be with people who will speak their mind to you. Both will be healthy. Thank you.